உம்மை போல் யாருண்டு எந்த நேசுராஜா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு பாவ பீடினில் சிக்கினான் உழண்டு தேவா தம் அன்பினால் மன்னித்தீ பாவ பீடினில் சிக்கினான் உழந்து தேவா தம் அன்பினால் மன்னித்தீ உம்மை போல் யாருண்டு எந்த நேசுராஜா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தில் 8வது மாதத்தை காணும்படி கிருபை செய்கிற மக்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில் அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், மருத்துவங்கள், மருந்துகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு ஆரோக்கியமும் பலனும் சுகமும் ஆரோக்கியம் தந்து இந்த தழும்புகளாலே குணமடைய செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் எங்களை திருப்தி ஆக்குகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல காத்தீர் ஆண்டவரே. 7ஆம் மாதத்தின் ஆசீர்வாதங்களை சிலர் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை தந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். 7ஆம் மாதத்தின் முடிவிலே இந்த மாதத்தின் துவக்கத்தில் தானே ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர், அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை வேர் முளைத்து கிளை முளைத்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியா நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்காக, பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, ஊழியத்திற்காக, ஊதியத்திற்காக, உணவுக்காக, உடைக்காக, இருப்பிடத்திற்காக, வாகனங்களுக்காக, பாதுகாப்புக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரயாண பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை விபத்துகள் நாங்கள் பார்க்கிறோம், எத்தனை மரணங்களை நாங்கள் கேட்கிறோம், எத்தனை வாதைகளை நாங்கள் கேட்கிறோம், எத்தனை குடும்பங்களிலே அழுகுறலை நாங்கள் கேட்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருது. நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, எசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நன்றாக கவனிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏற்படுத்தினேன் அல்ல, ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படியே அப்போஸ்தலரை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினார் என்பதை குறித்து நல்ல கவனிங்க. அழிவுக்கு உட்படாதபடிக்கு நமக்கு கொடுக்கிற வசனம் பாருங்க. கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக நான் அருளுவேன் என்று சொன்னவர் இப்போ சொல்றாரு, நான் அழிவுக்கு உட்படுத்தல, உங்களை உயிர்த்தெழுதலுக்கு உட்படுத்துகிறேன், வாழ்வுக்கு உட்படுத்துகிறேன். வாழ்ந்திருப்பீங்க, உங்க ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. சிலர் நினைப்பாங்க, ஐயோ நாங்கள் அழிந்து போவோமோ, இல்லை எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், என் பிதாக்கள், பிள்ளைகள் இப்படி எல்லாம் அழிந்து போவோமோ, எங்கள் ஆஸ்தி, எங்கள் ஜீவன். அவர் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று
திருவுளம் பற்றினார். நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. திருவுளம் பற்றினார். வெளிப்படுத்தின விசேஷத்தை கூட தாவீதின் திறவுகோலை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த தாவீது குறித்து ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், தாவீதை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி உங்களுக்கு தெரியும். என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. தாவீதுக்கு இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது? யார் இந்த தாவீது? இதை சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டா இந்த 8ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்தை நாம் முழுசாக சுதந்திரித்து கொள்ளலாம். தாவீது பிறக்கும் முன்னே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் அதில் சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தள்ளினேன், உன்னை நான் தள்ளினேன். 14ஆம் வசனத்தில், இப்பொழுது உம்முடைய ராஜபாரம் நிலைக்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, நல்ல கவனிங்க, இருதயத்துக்கேற்ற மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேலே தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். ஏற்படுத்துவேன் கட்டளையிட்டார் அப்படின்னா முன்னாடி ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார். சவுலை ஜனங்க தான் தெரிந்து கொண்டாங்க. கர்த்தரும் சொன்னார், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறான்பா, வெயிட்டாக இருக்கிறான்பா, பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் தாவீது பிறக்கும் முன்னே அவனை தெரிந்து கொண்டார். ஈசாய் என்கின்ற ஒரு செல்வ சீமான், அந்த ஊரில் அவன் தான் பெரிய ஜமீன்தார். அவனுக்கு 7 பிள்ளைகள் இருந்தது என்று பைபிள் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, சாமுவேல் அவர் வீட்டுக்கு வருகிற பொழுது ஈசாய் சொல்கிறான், இன்னும் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் 8வது, அவன் ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறான். 7 பிள்ளைகளுக்கும் நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், நல்ல திருமண வாழ்க்கை, அவன் வீட்டிலே சஞ்சரிக்கலாம். அவங்களுக்கான தனித்தனி வீடுகளும் ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க வீட்டில் அவனுக்கு சொத்து உரிமை எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தாவீதுக்கோ ஆடுகளை மேய்க்கும்படியாக அவனை அனுப்பினான். இந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறுதுன்னா, சவுல் 40 ஆண்டுகள் ராஜபாரம் பண்ணினான். தாவீதுக்கு 30 வயது இருக்கும் பொழுது அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். சவுலின் 10வது வருஷத்திலே, அதாவது தாவீதுக்கு 10 வயது இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். இதிலிருந்து ஒரு உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை பிறக்கும் முன்னே தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். சிலரை ராஜாக்களாக, சிலரை லேவியர்களாக, சிலரை ஆசாரியர்களாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் இந்த மாதத்துல, நான் 8வது மாதத்துல நான் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்றேன்னா, ஆவியானவர் என்னோட கூட பேசின காரியம் அதுதான். 7 மாதங்கள் முடிந்த பிறகு 8வது மாதம் என்பது ஒரு நியூ பிகினிங். இது 8th month, 7th அவர் ஓய்ந்திருந்தார். 8வது நாள் ஒரு புதிய நாளின் ஆரம்பம். அதனால தான் ஏசாயா
11:9 நம்ம ஈசாயின் அடிமரத்திலிருந்து அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். 11 ஈசாயின்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லியிருந்தாலும், தாவீது ஈசாயின் பிள்ளை. இது இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்றேன். நீங்க மரம் வெட்டப்பட்டிருக்கிறது, அடியோட வெட்டப்பட்டிருக்கிறது. இனி அந்த மரம் 600 ஆண்டுகள் ஆனாலும் அது முளைக்காது என்ற ஒரு நிலைமை. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக, 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். 600 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த மரம் திடீரென்று வேர் பிடித்து இறந்து போன மரம், செத்து போன மரம், காய்ந்து போன பட்ட மரம் என்னாச்சுன்னா அடியில இல்ல ஆழத்துல அது ஒரு நீர் நிலையத்தை பிடித்து கொண்டு அதனை வேர் அப்படியே துளிர்த்து நம்முடைய வாழ்க்கையை அப்படி மாற்றப் போகிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர், ஒரு கிளை எழும்பி அப்படின்னு நம்மை பார்த்து ஆண்டவர் அவர் சொல்லுகிறார். அதுதான் நிச்சயமான கிருபைகள். கிருபையினாவே கிரேஸ் தானே. நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன், உங்கள் மேல் கிருபையா இருப்பேன், உங்கள் மேல் இரக்கமா இருப்பேன், உங்களை தள்ளினவர்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை நான் உயர்த்துவேன். தாவீதை ரொம்ப அசட்டை பண்ணாங்க, தாவீதை ஒதுக்குனாங்க. தாவீது சங்கீதங்களில் எழுதும் பொழுது, என் தாய் என்னை மறந்தால், என் சகோதரர்கள் என்னை வெறுத்தார்கள், தாயும் தகப்பனும் என்னை வெறுத்தார்கள் என்றெல்லாம் அவர் எழுதுவார். நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதங்களை வாசிக்கிற பொழுது தாவீது இப்படிதான் எழுதினான். அதனாலதான் என் தாய் என்னை துர்க்கணத்தில் உருவாக்கும், நான் பாவத்திலே நான் பிறந்தேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவனுக்கு, ஒரு கசப்பான அனுபவம். ஆனாலும் கூட சிறு வயதிலிருந்தே கர்த்தர் மீது ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தபடியினால ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது பாடல்களை ஏற்றவும், கர்த்தரை பாடி சங்கீர்த்தனம் பண்ணவும், வாத்தியங்களை வாசிக்கவும் வைராக்கியமாக இருந்தபடியினாலே கோலியாத்து அவனை எதிர்கொண்டு வந்த பொழுது தேவனை நிந்திக்க இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லி கோலியாத் எவ்வளவு பெரிய தலைவன், அஞ்சினது, இஸ்ரவேல் பாளையமே அஞ்சினது. ஆனா அந்த சிறு பையனாகிய தாவீது இந்த கோலியாத்தை அவன் வீழ்த்தி அவன் தலையை கொண்டு வந்து சவுலின் கைகளிலே கொடுத்தான். ஆண்டவர் தாழ்வில் இருக்கிறவளை எப்படி அண்ணால் பாடினாங்களோ, தாழ்வில் இருக்கிறவளை ஆண்டவர் உயர்த்துகிற மாதம் இது. குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குற மாதம் இது. அசட்டை பண்ணப்பட்ட இடத்துல சாமுவேல் சொல்லுவாரு, எனக்கு ஒரு கடைசி பையன் இருக்கிறான் அப்படின்னு ஈசாய் சொன்ன பொழுது அவர் சொல்வாரு, அவன் வரட்டும், அது வரைக்கும் நான் பந்தி விருந்திலே நான் பங்கு பெற மாட்டேன் என்று சொன்ன. நீங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்ப்பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆள் அனுப்பி அவனை அழைத்து வர பண்ணினாங்க. அப்பொழுது 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ தாவீதை நேசிச்சார் பாருங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்த போது அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு. அப்போது சாமுவேல் தைல கொம்பு, நல்ல கவனிங்க, சவுலுக்கு தைல குப்பி போட்டல், ஆனால் தாவீதுக்கு கொம்பு, பெரிய கொம்பு, அது முழுசும் அவன் மேல அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்து இறங்கினார்.
தாவீது எழுந்து ராமாவுக்கு போனான். 89ஆம் சங்கீதத்தில் அவன் அழகாக இதை குறித்து அவன் எழுதுகிறான். நிறைய நீங்கள் அதை வீட்டில் சும்மா இருக்கும்போது நீங்கள் வாசிங்க. என்றென்றைக்கும் நிலைப்படுத்தி 3ஆம் வசனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்னென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாய் உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டிருக்கிறீர். அல்லேலூயா, ஆணையிட்டிருக்கிறீர். அதுவும் அவர் ப்ராமிஸ் பண்ணாராம், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன், அளிப்பேன். ஒண்ணுமில்லாதிருந்த தாவீதை கருவிலே அவனை அழிக்க அவங்க பெற்றோர்கள் தீர்மானிச்சாங்க, தாயார் தீர்மானிச்சாங்க. அந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த கருவிலேயே அவனை காப்பாற்றினாங்க. அதனால தான் தாவீது எழுதும்போது சொன்னான், என் கருவை உன் கண்கள் கண்டதே, என் அவயவங்கள் உருவேற்படும் முன்பே நான் உன் சார்பிலே நான் விழுந்தேன். பிறந்ததிலிருந்து 30 வயது வரைக்கும் அவனுக்கு போராட்டம் தான். அவன் வாழ்க்கையில அனுபவித்ததெல்லாம் கண்ணீர் தான். அதனாலதான் நிறைய சங்கீதங்கள் பார்க்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவன் சத்துருக்கள் அதிகம், சொந்த சகோதரர் முதல், அதுக்கப்புறம் அரசனான பிறகு அவனுடைய சத்துருக்கள் அதிகம். ஆனாலும் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் நீங்கி அவனை கிருபையினாலே சூழ்ந்து கொள்ளும்படி செய்தார். அதன் பிறகு தாவீது ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைத்தான். அவனுடைய முயற்சியினாலும் அவனுடைய ஆசையினாலும் தான் சாலமோன் வழியாக ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் தாவீதின் வம்சத்திலே வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. நீங்க இந்த வார்த்தைகளை நம்பினீங்கன்னா இந்த மாதம் 8வது மாதம் தாவீதையே மெடிடேட் பண்ணுங்க. ஃபுல்லா தாவீதினுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பு வரைக்கும் ஆண்டவரை எவ்வளவு முன்னிலைப்படுத்தி, ஆண்டவர் சில நேரத்தில் அவன் தாழ்வு ஏற்படுகிற பொழுது அவனுடைய எல்லாவற்றையும் திருடி கொண்டு போனார்கள். அப்பொழுது அவன் சொன்னான், ரொம்ப அழுதான், அடக்கி கொள்ளாத மட்டும் அழுதான். அவன் மேலே கல்லெறிந்து அவனை கொல்ல முயன்றார்கள். அப்போ ரெகோபோத்தை கொண்டு வாங்க என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த தண்டை பின்தொடரலாமா, நான் பிடிப்பேனா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் தொடரு, பிடித்து கொள்வாய். போய் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். இந்த மாதம் எல்லாவற்றையும் நீங்க திருப்பி கொள்கிற மாதமாக இருக்க போகிறது. அநேக இக்கட்டுகளை அவன் கடந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை மிகுந்த மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட அவனை இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணினான். அந்த தாவீதை போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட 8வது மாதம் மாறப்போகிறது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? இந்த தாவீதுக்கு செய்தது உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் ஆண்டவர் செய்வேன் என்று இந்த மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள பிதாவே, இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர், அந்த நிச்சயமான கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். தாவீதின் திறவுகோலை உடையவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்புகிறபடியினால தாவீது எப்படி தாழ்வில் இருந்து உயர்த்தப்பட்டானோ, ஒரு புறக்கணிக்கப்பட்டு ஒன்றுமில்லாது வேலையில்லாத ஆடுகளை வைத்து கொண்டிருந்தவனை சிங்காசனத்தில் அமர வைத்து திருமண வாழ்க்கை பிள்ளைகள் என்று காணும்படி செய்தாரோ, அப்படியே எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க.
பொருளாதாரத்திலே பெருக பண்ணுங்க. சரீரத்திலே சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களை வாழ வைங்க. திருமண காரியங்கள் இந்த மாதம் ஒழுங்காகட்டும். இந்த மாதம் வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். இந்த மாதம் ஐஸ்வர்யம் பெருகி வரட்டும். இந்த மாதம் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கிடைக்கட்டும். பிள்ளைகள் பிறகும்படியான கிருபைகளை தந்து ஆசீர்வதிங்க. எங்கள் கடன்களெல்லாம் அடைக்கிற நிர்வாகத்தை தாங்க. நல்ல லெட்டர்ஸ் வரட்டும். கர்த்தர் அந்த அந்த புதிய புதிய அப்பாயின்மெண்ட்ஸை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க. நீரே செய்ய போகிற என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நீர் பண்ணின உடன்படிக்கை நீர் மீறப்போவதில்லை. நிச்சயமாக அதை நிறைவேற்றப் போகிறீர். நிச்சயமாகவே நிறைவேற்றப் போகிறீர். அதனால் நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஊழியத்திலும் கூட, எங்கள் வேலையிலும் கூட, எங்கள் ஆலயத்திலும் கூட நீர் நிச்சயமாக நீர் செய்த உடன்படிக்கை நீர் நிறைவேற்றப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அது சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளே என்று சொல்லுகிற உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இது தாவீதின் வார்த்தை. இது நிச்சயமாகவே உனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நான் உன்னிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வந்து அவருடைய வசனத்தை கொடுத்து நம்மை குணமாக்கி நம்ம பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டி வீடு இல்லாதவளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி வாகனம் இல்லாதவளுக்கு வாகனத்தை கொடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபை ஸ்தோத்திரம். சிலரை ராஜாக்களாக, சிலரை ஆசாரியர்களாக, சிலரை லேவியர்களாக கர்த்தர் அபிஷேகம் பண்ண போவது அதிக நிச்சயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும். பிள்ளைகள் தேர்வுக்காக இந்த மாதம் காத்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த தேர்விலே உடைய மகிமையான கரம் விளங்கட்டும். அந்த தேர்வின் முடிவில் ஜெயம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.